Hey guys, this is Yakas here. Welcome back to our channel. ஜூன் 18 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக PUBG கூகுள் ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுந்துரு. இன்றைக்கி காலையிலேருந்து பார்க்குறோம் அந்த எப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த அன்ரெஜிஸ்டர்லாம் மட்டும் காட்டுது, இன்ஸ்டால் ஆப்ஷனே காட்டலாம். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பு கீழே பார்த்தீங்கன்னா அபோவ் த கேம் இருக்கும், அதுக்கு லாஸ்ட்டுக்கும் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் URL கோடுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குரோமில் ஒரு வெப்சைட் உள்ளே போவோம். ஸோ அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா சில கிளிப்ஸ்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்கே ஏர்லி ஆக்சஸ் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் கிராஃப்ட் அண்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் 2 பாயிண்ட் காட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால்டு டெஸ்டிங் வெர்ஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பப்ளிக் வெர்ஷன் ஆஃப் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிச்சோன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று மொபைல் நெட்ஒர்க்கு இல்லை வைஃபைல டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டோட்டல் MB பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 700 MB தான் காட்டுது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் 700 MB அப்போ கிராஃபிக்ஸ்லாம் முக்கியம் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த கேம் எப்படி ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இல்லை, எல்லாமே சிமிலர் தான். இன்னும் அப்போ ஸ்டார்டிங்கில் கேம் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு 10 சென்ட் வரும். இதில் கிராஃப்டானு வரும். இந்த மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றவங்க எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நேற்று வரைக்கும் விளாட்ன வரைக்கும் உங்கள் டேட்டா அப்படியே இருக்கும். நீங்கள் இது ஒன்ஸ் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க, டேட்டாலாம் மிஸ் ஆகிருமோ, இல்லை நான் கஷ்டப்பட்டு RP வாங்கியிருக்கேன், இல்லை அதுக்கப்புறம் லெவல்லாம் ஏற்றிருக்கேன் அப்படி இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்தில் லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அதே போல் இதில் லிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் பழைய டேட்டா நேற்றுக்கு ஆர்ன டேட்டா ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் என் அக்கௌண்ட்டை ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணி என் அக்கௌண்ட்டை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் நேற்றுக்கு இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டுருந்தோம், அதே ட்ரெஸ்ஸோடு வரும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த கிராஃப்ட் அண்ட் ஏற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 240 MB லோ வெர்ஷனில் இருக்கும். உங்களுக்கு HD வெர்ஷன்னா உங்களுக்கு ஒரு 600 MB இருக்கும். ஸோ இந்த கேமோட டோட்டல் MB ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அவங்க அரௌண்ட் 1.5 GB இல்லை 1.6 GB உங்களுக்கு அரௌண்ட் வந்துடும். நீங்கள் ஸ்டார்டிங் எல்லா ஃபார்முலேஷன் முடிச்சு சொல்லுங்கள், எஸ் அது அக்செப்ட் எல்லாமே வந்தோடனே உங்கள் ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் இது உள்ளே கேம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் கேட்கும். அதையும் 18 above அப்படி கேட்டிங்கன்னா எஸ் கொடுங்க. நீங்கள் 18 மேலே இருந்தால் எஸ் கொடுங்க, 18 பிலோ வந்தீங்கன்னா நோ கொடுங்க. ஸோ நீங்கள் தெரியாமல் நோ கொடுத்தீங்கன்னா அடுத்த சேஞ்ச் உங்களுக்கு 1 month டைம் கேட்கும். அது வரைக்கும் உங்களால் ஒரு 2 hours கண்டினியூஸாக விளாட முடியும். அதுக்கு மேலே விளாட முடியாது. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸுக்கு மேலே விட்டு விட்டு 1 hourலாம் விளாட முடியும். ஒரு டேக்கில் நீங்கள் டோட்டலாக 5 ஹவர்ஸ்லாம் விளாட முடியும் இந்த கேமை. இப்படி இருக்குது பிலோ 18னா. ஸோ யாரெல்லாம் அபோவ் 18நோ கண்டிப்பாக எஸ் கொடுங்க, பிலோ 18னா நோ கொடுங்க. ஒன்ஸ் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சோடனே நம்ம பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்பிப்போம்ல. ஸோ மேலு ஃபீமேல் இதுமாதிரி கஸ்டமைசேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே போல் நம்ம நேமை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபுல்லாக இல்லை, அதே நேம் வராது. இப்போ நான் என் பேர் பழைய இதில் ஸ்மால் லெட்டர்ஸில் இப்போ இந்த இதில் நான் கேபிட்டல் லெட்டர் மாட்டிருக்கேன். ஸோ இதுமாதிரி சின்ன சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணுறது, ஸ்பேஸ் ஆட் பண்ணுறது, இதுமாதிரி சேஞ்ச் பண்ணால் தான் அந்த நேம் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், எல்லா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், எல்லா டேட்டாவும் ரிக்கவர் பண்ணிடலாமா, எல்லா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இல்லை. ஸோ சில இது வந்து நம்ம வந்து சேஞ்சே ஆகாது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கேமோட கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேமோட சென்சிட்டிவ். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஆரம்பிக்குமோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு இதில் வந்து செட் பண்ணது வந்து போன இதில் வந்து செட் பண்ணது இந்த இதில் வந்து அதே வராது. இது 2 மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. மற்ற எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இனிமேட்டு வந்து நம்ம வந்து எந்த விபிஎனும் இல்லாமல் வந்து நம்ம வந்து கேமை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து இனிமேல் வந்து எனக்கு இந்த வீடியோவில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மீடியோ வச்சு தான் வந்து நான் வந்து இந்த PUBG வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதே போல் வந்து என் கூட வந்து நீங்கள் வந்து சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவை நான் வந்து போடுறேன். அது எப்படின்ட்டு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஐ see you guys on another video. Until then, this is Akash signing off. Bye.